வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2 நாளைக்கு முன்னால் சட்டசபையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், அதில் பவானி எம்எல்ஏ கேசி கருப்பண்ணன் அதிமுக அவர்கள் ஒரு பேசுகிறார். அதாவது என் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நாய் தொல்லை அதிகமாகி போச்சு. நாய் ஆடுகளையும் மாடுகளையும் மற்றபடி இருக்கக்கூடிய கோழிகளையெல்லாம் கடித்து குதறி எடுக்குது. இதனால் விவசாயிகளுக்கு நிறைய பாதிப்பாகுது. ஏன்னா அவங்க தானே அது வளர்த்துறாங்க. நாயை எத்தனை பேர் வீட்டில் வளர்த்துறான். ஆனால் மாடு ஆடு கோழிகள்லாம் சில பேர் மாடை வளர்த்துறாங்க. ஆனால் பெரும்பாலும் அது அந்த பவானி ஏரியா எல்லாமே விவசாய பகுதியான ஏரியா. அதனால் பெரும்பாலும் நாய்கள் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யுது, கடிக்குது. இதனால் ஏகப்பட்ட விவசாயிகள் பாதிப்படைகிறாங்க. இதற்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. யார்? பவானி எம்எல்ஏ கேசி கருப்பண்ணன் அதிமுக. அதை தொடர்ந்து பாஜக கோவை தெற்கு எம்எல்ஏ பாஜக வானதி சீனிவாசனும் பேசுகிறாங்க. அதாவது தமிழகம் முழுவதுமே அவர் பவானி அந்த ஏரியா மட்டும் சொல்கிறாரு. வானதி சீனிவாசன் பாஜக இல்லைங்க, அந்த திருநாய் கடி, திருநாய் தொல்லை, திருநாய் பொதுவாக நாய் மாடுகளை கடிப்பது, ஆடுகளை கடிப்பது, கோழிகளை கடிப்பது, இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது பவானியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லும் நடந்துகிட்டு இருக்கு. தெருக்கெல்லாம் நடமாடவே முடியல. தெருநாய்களை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது வெறிநாய்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறார். இதற்கு பதில் அளிக்கிறார். அதாவது திமுக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க பேசுகிறாங்க. இது நல்ல ஒரு தீர்மான விஷயம்தான். மற்றபடி இச்சம்பவம் மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குதுங்க. பல கலெக்டர்களையும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு சென்றாச்சு. கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு ஒரு ஆய்வுகள் செய்யப்பட்டன. செய்யப்பட்ட வகையில் பேரூராட்சி மற்றபடி கிராம பஞ்சாயத்து எங்கெங்கே கால்நடைகளால் இருக்குதோ அங்கங்கே வளர்க்கப்படக்கூடிய வளர்ப்பு பிராணிகளால் என நாய்கள் கடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் உரிய இழப்பீடு செய்கிறதுக்கு அதுக்கு தகுந்த ஏற்பாடும், அதுக்கு என்ன சில வரமுறைகளோ எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி இது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியின் கீழ் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் நேற்று காலையில் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு இது சொல்கிறார். அதாவது நாய் கடித்து உயிரிழந்தால் மாடு ஒன்றுக்கு 37,500 ரூபாய் இழப்பீடு தரப்படும். அடுத்து வெள்ளாடு செம்மறியாடு, ஒரு நாய் கடித்து வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழந்துச்சு அப்படின்னா 6,000 ரூபாய் இழப்பீடு தரப்படும். அதே நாய் கடித்து கோழி இறந்துருச்சுன்னா 200 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 1149 பிராணிகளை நாய் கடித்து இறந்துள்ளன அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு மொத்தம் 42,02,600 ரூபாய் இழப்பீடு வழங்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, வழங்கப்படும். இதுக்கு தகுந்த மாதிரி அரசாணை விரைவில் வெளியிடப்படும் சொல்லி போட்டு ஐ பெரியசாமி சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம்தான். நாய் இப்போ எங்கே பார்த்தாலும் பெருத்து போச்சு. ஆமாம், அந்த நாய்களே உணவு கிடைக்காமல் வெறி நாய்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஏன் வீட்டில் வளர்த்திட்டு இருக்கிற பல நாய்களே இன்னைக்கு வெறி நாய்களாக இருக்கு. அவங்கள என்ன பண்ணுறாங்க, வளர்த்த முடியும் சொல்லிட்டு தெரியாமல் விட்டு போட்டு வந்துடுறாங்க. அது ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு அலையுது, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவ கிடைச்சதை கடிச்சு குதற வேண்டியதானே. ஆடா மாடா அப்புறம் கோழியா அப்படின்னு கடிச்சு குதற வேண்டியதான். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் அப்படிங்கிறதான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில். ஆமாம், அதாவது கேசி கருப்பண்ணனும் மறந்துட்டாரு, வானதி சீனிவாசன் அந்த அம்மாவும் மறந்துட்டாங்க.
அதாவது நாய் கடித்து கோழி இறந்தால், மாடு இறந்தால், ஆடு இறந்தால், மனுஷன் இறந்தால் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை விட்டுட்டாங்க. அப்போ ஒரு நாய் கடிச்சு மனசு இறந்தா அதுக்கு எந்த ஒரு மதிப்பு இல்லையா? ஒரு மாடுக்கு 37,500 ரூபா, அப்போ மனுஷனுக்கு என்ன மதிப்பு? இதே ஒரு வெறிநாய் கடித்து ஒரு மனுஷன் இறந்துட்டான், அவனுக்கு என்ன இழப்பீடு இந்த அரசு தரப்போகுது? அதை குறிப்பிடப்படவே இல்லை. பெரியசாமியும் கண்டுக்காம விட்டாரா என்னன்னு தெரியல. இவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு கூட நம்ம பதில் சொல்லிட்டு போயிடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அரசாணை வெளியிட்டலாம் போட்டு நினைச்சாரா என்னன்னு தெரியல. நாய் கடித்து ஒரு மனிதன் இறந்தார். ஏன்னா அது வெறிநாய் தானே, வெறிநாயின்னு மட்டும் சாதாரண நாய்களே கடிக்குதுங்க ஏகப்பட்ட. அது சிசிடிவி கேமரா சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வரையில் நிறையா போயிட்டு தானே இருக்குது. நாய் கடித்து மனிதன் எத்தனையோ பேர் வெறி பிடிச்சு இறந்துருக்கிறாங்க, அதுக்கு என்ன இழப்பீடு அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் இது தெருநாய் அப்படின்னு வச்சுக்கலாம், வீட்டு நாய்கள் கூட கடிச்சிருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வச்சுருக்கிறாங்க. சில வீடுகளில் நாய்கள் ஜாக்கிரதை போர்டு இல்லை, உள்ளே நுழைஞ்சவொன்னு வச்சுக்கலாம் அது பாட்டு திப்பு திப்புன்னு கடிச்சு. அப்படி கடித்து இறந்தால் நல்லா புரிஞ்சுக்க, வீட்டு நாய் கடித்து இருந்தால் அந்த வீட்டுக்காரனுக்கு என்ன தண்டனை, அவனுக்கு என்ன தண்டனை, அவனுக்கு என்ன இழப்பீடு, அவனுக்கு என்ன மான நஷ்ட இது ஒரு தண்டனை ரூபாய் அப்படிங்கிறதையும் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெருநாய் கடித்து ஒரு மனிதன் இறந்தால் என்ன இழப்பீடு இந்த அரசு கொடுக்கும். அதே வீட்டு நாய் கடித்து ஒரு மனிதன் இறந்தால் அதுக்கு என்ன இழப்பீடு, ரைட்டு, ஓகே. அதே நேரத்தில் அந்த வீட்டுக்காரனுக்கு என்ன இழப்பீடு, நஷ்ட ஈடு, நிவாரணம் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவனை விடக்கூடாது. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நாய்ங்கிற பேர் வெறிநாய் தான் வளர்த்திட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டால் வீட்டுக்கு காவல் அப்படிங்கிற கான்செப்ட், அவங்க காவலாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் ஏகப்பட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டே வைக்கிறது இல்லை. வச்சாலுமே கூட அங்கே பல விதமான நாய்கள் என்ன ஒரு கட்டுப்பாடாக இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. சும்மா அப்படின்ட்டு எட்டி பார்த்தாலே லொல்லுன்னு குறைக்குது. ரைட்டு, நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வச்சுட்டீங்கப்பா. இதே போர்டு வைக்காத வீடு எத்தனையோ இருக்குது, அதுக்கு என்ன ஒரு தண்டனை? அப்படி கடித்து இறந்தால் அந்த மனிதனுக்கு என்ன இழப்பீடு? சரி, கடிக்க விட்டான் பாருங்க, அந்த நாயை வளர்த்தவன், அவனுக்கு என்ன இழப்பீடு, அவனுக்கு என்ன ஒரு தண்டனை, அவனுக்கு என்ன ஒரு ஒரு இது நஷ்ட ஈடு வழங்கிடாது, இப்படி அவனுக்கு என்ன ஒரு நஷ்ட ஈடு அந்த கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆமாம் பெரியசாமி நல்லா பரிசீலித்து அந்த அரசாணையில் குறிப்பிடணும். இந்த 3 பாயிண்ட்டை விட்டுட்டீங்க. அதாவது நாய் கடித்து மனிதன் இருந்தால் என்ன இழப்பீட இந்த அரசு தரும், நம்பர் 1. அதே வீட்டில் வளர்த்துருக்கிற நாய் கடித்து இறந்தால் அவன் வீட்டுக்குள்ளே தான் வளர்த்துருக்கான், வெளியில் விடலை. வீட்டுக்குள் வளர்த்த நாய் கடித்து இறந்தால் அந்த மனிதனுக்கு என்ன இழப்பீடு? சரி, ஏய் விட்டான் பாருங்க, கட்டுப்பாடு எல்லாம் விட்டான் பாருங்க, அந்த நாயை வளர்த்தான் பாருங்க, அவனுக்கு என்ன நஷ்ட ஈடு? இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவன் இதை பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க திமுகவில், அவங்க கண்டு இன்னைக்கு இன்னும் ஆராய்ந்து கலெக்டரோட உட்கார்ந்து நல்ல ஒரு கூட்டாய்வு செய்து அப்புறம் அரசாணை வெளியிட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட் அது இல்லை, அந்த 3 பாயிண்டை குறித்து வெளியிட்டிங்கன்னா ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப முழுமை பெற்றதாக இருக்கும். நம்ம வானதி சீனிவாசன் கண்டுக்காம விட்டாங்க, பெரிய கேசி கருப்பணன் அவங்களும் கண்டுக்காம விட்டாங்க. மற்றபடி இது சொல்லப்பட்ட வகையில் பெரியசாமியும் கண்டுக்காம விட்டார். ஆமாம், பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இருந்தாலும் சரி, இந்த 3 பாயிண்ட் என்னங்கிறத பார்த்து அரசாணை வெளியிட்டால் மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்பதுதான் ஆமாம் மிகப்பெரிய ஒரு தாழ்மையான கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.